வணக்கம். இது மனசு சேனல் பரிமள செல்வி. இந்த வீடியோவையும் நான் மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அவருக்கு மாற்று அல்லது அவருக்கு நிகர் இன்னொருவர்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் மக்களுடைய மனங்களில் உயர்ந்து நிற்கிறார். வாழ்க்கையை ரசிக்க தெரிந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். நான் அவர் ஒரு கத்தோலிக்க மதத்தினுடைய ஒரு தலைவர் என்பதை விட்டுவிட்டு அவரை ஒரு மனித பண்பு மிக்க ஒரு நபராக தான் பார்க்க முடியுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் அவ்வளவு கருத்தாக கவனித்து அதில் தன்னுடைய அக்கறையை செலுத்தி அல்லது ஈடுபாட்டை செலுத்தி அதை அந்த வாழ்க்கையை அவர் கொண்டாடி இருக்கிறார். அதை சுவைத்து மகிழ்ந்திருக்கிறார். சும்மா ஏதோ ஏனாதானோன்னு ஒரு வாழ்க்கை இல்லை. அவர் ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவர் வாழ்ந்திருக்கிறார், சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நான் சொன்னது குழந்தைகள். அந்த குழந்தைகளை அவர் அவ்வளவு அன்பு செய்திருக்கிறார். எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொன்னேன் பெண்களை மதித்தார் அப்படின்னு சொன்னேனோ, அதே மாதிரி அவர் குழந்தைகளை நேசிக்க தவறியதே இல்லை. அவ்வளவு குழந்தைகளிடம் அவ்வளவு பாசமாக அவ்வளவு ஒரு தாய்மை பண்போடு நடந்திருக்கிறார். அதனால தானோ என்னவோ தெரியல, அந்த பெண்களை அவர் மதித்த விஷயத்தையும் கண்டுகொள்ளாமல் விட்டது போலவே குழந்தைகளை அவர் நேசித்த விதத்தையும் பெரிய ஒரு சாதனையாக தலைவர்கள் அவரை இதை பார்க்கவில்லை, அல்லது இந்த சமூகத்தின் போக்கு அதை கவனிக்கவில்லை என்று தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா பெருசாக அதை பற்றி யாரும் வீடியோக்கள்லாம் போட்டது மாதிரி தெரியலை. அப்போ அதை கட்டாயமாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது நம்முடைய திருக்குறள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய குழந்தைகள் அவ்வளவு ஒரு இனிமையானவர்கள், நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர்கள், வாழ்க்கையில் சுவை சேர்ப்பவர்கள் அப்படின்னு தெரியும். நம்ம குழந்தைகளை, நம்முடைய சொந்த குழந்தைகள் எவ்வளவு சேட்டை செய்தாலும் அது ஏன் குழந்தைல அப்படின்னு சொல்லி நம்ம அரவணைத்து கொள்வோம், கொஞ்சி மகிழ்வோம். ஆனால் அதே இது அடுத்தவர்களுடைய பிள்ளைகள் அவ்வளவு சேட்டைகள் செய்தால் அதை நல்ல விதமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அல்லது அவர்களை கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு பரந்துபட்ட ஒரு மனம் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானவர்கிட்டையும் அது இல்லை. குறிப்பாக சமய தலைவர்கள், அதாவது ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களிடம் இந்த குழந்தைகளுடைய சேட்டைகளை எல்லாம் ரசித்து அதை சுவைத்து மகிழக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக இருந்த அந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இதுக்கு ஒரு மாற்றாக இருக்கிறார். மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்பட்டு இருக்கிறார். அவர் அந்த குழந்தைகளை கவரக்கூடிய ஒரு விதம், அவருடைய அணுகுமுறை, அவர் குழந்தைகளிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, இதெல்லாம் நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. இப்படி ஒரு பெரிய தலைவர் இவ்வளவு தூரம் குழந்தைகளுடைய லெவலுக்கு இறங்கி அவர்களை நேசிக்க முடியுமா, அன்பு செய்ய முடியுமா, அவர்களோடு மகிழ்ந்து விளையாட முடியுமா? இதெல்லாம் நமக்கு பல நூறு தடவை நம்ம மனசில் எழக்கூடிய கேள்விகளாக இருக்குது. ஆனால் அவர் அப்படி முடியும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார். குழந்தைகள் பண்ணக்கூடிய அந்த சேட்டையை பார்த்து எரிச்சல் படக்கூடிய அல்லது இரிட்டேட் ஆகக்கூடிய தலைவர்கள் மத்தியில் இவர் வித்தியாசமாக இருக்கிறார். ஒரு தடவை ஒரு குழந்தையை அவர் தூக்கி வச்சிருக்கிறார். அது அவருடைய இயல்பு. எந்த ஒரு குழந்தையை பார்த்தாலும் உடனே கை நீட்டி குழந்தையை தூக்குவது, அல்லது தனக்கு இயலாமல் இருக்கும்போது அந்த குழந்தைகளை தொட்டு அரவணைத்துக் கொள்வது, மார்போடு அரவணைத்துக் கொள்வது, முத்தமிடுவது, அவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு, புன்முறுவல், இதெல்லாமே குழந்தைகளை அவருடைய பக்கம் அதிகமாக இழுத்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காந்த சக்தி அவரிடம் இருந்திருக்கிறது.
காரணம் அந்த குழந்தைகளை அவர் அவ்வளவு தூரம் உண்மையாகவே நேசித்தார். நம்மளும் குழந்தைகளை அன்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம், அந்த குழந்தைகளை அன்பு செய்கிறோம்னு சொல்லிட்டு அவ்வளவு அறிவுரையும் குழந்தைகளுக்கு திணிப்போம். அங்கே போகாத, இங்கே இரு, அங்கே அப்படி ஓடாத, அங்கே வா வா, அங்கே வந்து உட்காரு, இப்படி சொல்லி குழந்தைகளை அதட்டி பக்கத்தில் வச்சுருவோம். கேட்டால் சொல்லுவோம், நான் வந்து உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன், உன்னை யாரும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, நல்ல பிள்ளைன்னு சொல்லணும் உன்னை, அதனால அடங்கி ஒடுங்கி பவ்யமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கருத்துகள் எல்லாத்தையும் குழந்தைகள் மேலே திணிப்போம். ஆனால் இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அப்படி இல்லை. எதையுமே குழந்தைகளிடம் திணிக்கவில்லை. அவர்களுடைய போக்கிலேயே அவர்களை போக விடுவது, அவர்களுடைய இயல்பிலேயே, குழந்தைகளுடைய இயல்பிலேயே அவர்களை இருக்கிறதுக்கு அனுமதித்தார். அப்போது அதுதான் உண்மையான அன்பு. அப்போ நீ என்னுடைய டேஸ்ட்டுக்கு நீ இறங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த நபரை நான் உண்மையாகவே அன்பு செய்யவில்லை அப்படிதான் அர்த்தம். நான் உண்மையாகவே நான் அன்பு செய்கிறேன்னா அந்த நபருக்காக நான் என்னையே மாற்றிக்கொள்வது. அப்படிதான் இந்த போப் பிரான்சிஸ் குழந்தைகளுடைய இயல்புக்கே அப்படியே தன்னையும் மாற்றிக்கொண்டார். குழந்தைகளிடம் பேசும்போது, உரையாடும் போது அவர் குழந்தையாகவே மாறிவிடுவார். அதனால்தான் அவர்களுக்கு எது பிடிக்குமோ, குழந்தைகளுடைய இயல்பு எதுவோ அது அது அந்த பாணி அல்லது அந்த நடைமுறையை அவர் பின்பற்றார். குழந்தைகளிடம் ஒரு அன்பான அணுகுமுறையை அவர் கடைபிடித்தார், கொண்டிருந்தார் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு தடவை ஒரு குழந்தையை தூக்கி கையில் வச்சிருக்கிறாரு. அவர் தலையில் போப் பிரான்சிஸுடைய தலையில், திருத்தந்தையருக்கு எல்லாருக்குமே அந்த தலையில் ஒரு தொப்பி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தொப்பியை அந்த குழந்தை அப்படி தூக்கி எடுத்துருது. நம்ம மற்றவங்க என்ன இது புனிதமானது தொட அப்படின்னு சொல்லுவோம். அவர் சிரிச்சுக்கிட்டே அதை அவர் என்ஜாய் பண்ணுறாரு. அப்போ குழந்தைகளுக்கு பிடிக்காம என்ன செய்யும் இல்லையா? அவர் அவ்வளவு குழந்தைகளை அன்பு செய்கிறதுக்கு காரணம், குழந்தைகளை வந்து கடவுள் தந்த பரிசு, கடவுளின் பரிசு அப்படின்னு சொன்னார். கிஃப்ட் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னார். அப்படி கடவுளின் பரிசு அப்படிங்கிறதுனால அவங்கள அவ்வளவு மதிப்புக்குரிய நபர்களாக, மதிப்புக்குரிய ஆட்களாக ஒவ்வொரு குழந்தையும் அவர் பார்த்தார். அதனால்தான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதிலளித்தார். ஒரு 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 தடவை அவர் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், குழந்தைகளோடு உரையாடி கொண்டிருக்கிறார், நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அப்போ ஒரு பையன், ஒரு சிறுவன் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான், அவனால் கேள்வி கேட்க முடியலை. உடனே பக்கத்தில் கூப்பிட்டு அவனை அப்படியே இந்த மார்போடு அப்படியே அணைச்சிட்டு தோளில் அப்படியே சாய்த்து கொண்டு அவருக்கு கேட்குறாரு. நிறைய நேரம் அவரும் தேம்பி தேம்பி அழுறார். ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த சிறுவனோட அப்பா இறந்து போனாராம். அப்போ அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த சிறுவனை அவர் எவ்வளவு ஒரு மதிப்புக்குரிய நபராக ட்ரீட் பண்ணார் அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு காதில் கேட்ட இந்த கேள்வியை நான் இப்போ பப்ளிக்கில் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லலாமா அப்படின்னு அந்த சிறுவனிடம் அனுமதியை வாங்கி விட்டு அதன் பிறகு அந்த கேள்வியை இந்த சிறுவன் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த பையன் என்ன கேட்டிருக்கான்னா, என்னுடைய அப்பா ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அல்லது நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் அவருடைய 4 பிள்ளைகளையும் ஞானஸ்நானம் திருமுழுக்கு கொடுத்து அவங்க கிறிஸ்தவர்களாக அவர் வளர்த்திருக்கிறாரு. இப்போ என்னுடைய தந்தை இறந்து போனார், அவர் மோட்சத்துக்குள்ள இருப்பாரா, பரலோகத்துக்கு போயிருப்பாரா? இதுதான் அவருடைய கேள்வி. அவர் அவ்வளோ அழகாக அதற்கு பதில் சொல்கிறார். நிச்சயமாக அவங்க அப்பா பரலோகத்தில் இருப்பார் அல்லது மோட்சத்தில் இருப்பார். ஏன்னா ஒரு கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டவர் அவருடைய 4 குழந்தைகளையும் திருமுழுக்கு கொடுத்து வளர்ப்பது என்பது ஒரு ரொம்ப கஷ்டமான காரியம், அரிதான காரியம் அல்ல. ஆனால் ஒரு நம்பிக்கை இல்லாதவர் இப்படி செய்யும்போது இதை பார்த்து கடவுள் உண்மையிலேயே பெருமைப்பட்டிருப்பார். உன்னுடைய தந்தையினுடைய இந்த செயலை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார், மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அதனால உன்னுடைய தந்தை பரலோகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தது. அதே போல எந்த உரையை ஆற்றும் போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி சுத்தி இந்த சிறுவர் எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது.
ஏன்னா அது குழந்தைகளுடைய இயல்பு, சிறுவர்களுடைய இயல்பு. அவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க, அப்படி இருக்கட்டும், இதனால எதுவும் குறைந்து போவதில்லை அப்படிங்கிறதுல வந்து அவர் உறுதியாக இருந்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைகள் அவர் பக்கத்தில் வந்தாலும் சும்மா ஒரு கையை அந்த குழந்தை கையில் அல்ல சிறுவருடைய கையில் கொடுத்துட்டு அப்படியே ஒரு கை அங்கே குழந்தைகள்கிட்ட என்கேஜ் பண்ண மாதிரி இருக்கும், அவர் உரையாற்றி கொண்டிருப்பார். அப்போ எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மனிதர் பாருங்க, குழந்தைகளோடு குழந்தையாக மாறிய ஒரு மாபெரும் மனிதர். அதே போல் ஒரு தடவை ஒரு ஆட்டிசத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அவரை சுற்றி வந்து பண்ணிகிட்டே இருக்கும். அதையும் அவர் வந்து பொறுமையாக, அதை அழகாக அன்பாக ஹேண்டில் பண்ணுவார். அந்த அவருக்குரிய அந்த சீஃப் கெஸ்ட்டுக்குள்ள சேர், அந்த சேரில் அந்த சிறுவனை உட்கார வைத்திருப்பார். பாருங்க, இதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. இதில் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தாய்மைக்குரிய ஒரு பண்பு. பெண்களிடம் தான் பொதுவாக இந்த பண்பு நிறைய இருக்கும். ஏன்னா இந்த நம்ம அதை அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய உடனே எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த குழந்தைக்கு முத்தமிடுவாங்க, அதை அரவணைத்து கொள்வாங்க. இதெல்லாம் பெண்களிடம் உள்ள ஒரு இயல்பிலேயே அவர்களிடம் உள்ள ஒரு பண்பு. அதை இந்த ஒரு போப் பிரான்சிஸ் வந்து முழுமையாக பிரதிபலிக்கிறார். அப்போ ஒரு தாயை போலவும் ஒரு தந்தையை போலவும் குழந்தைகளிடம் அவர் நடந்து கொண்டார். நம்ம கடவுளை பார்த்து அம்மை அப்பன் அப்படின்னு சொல்கிறோம், தாயும் தந்தையுமான கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திருத்தந்தையிடம் இந்த பண்புகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. அப்போ திரு அவையும் மற்ற மக்களும் இதெல்லாம் கொண்டாட வேண்டும். எப்படி இது ஒரு பெண்மைக்குரிய பண்பாக இருந்தாலும் அதை அவர் முழுமையாக, அது நல்ல பண்பு, இந்த சமூகத்துக்கு ஏற்ற பண்பு என்பதனால் அதை வந்து உள்வாங்கி கொண்டு அதை பிரதிபலிப்பதில் ஒரு துளி அளவு கூட வெட்கமோ கூச்சமோ படவில்லை. ஐயா, நான் இப்படி பிள்ளைகளை எல்லாம் தொட்டு தூக்குனா அவங்கள தலையில் ஒரு அப்படி அழகாக தடவி கொடுப்பார் பாருங்க, அது ஒரு இதமான ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்படிலாம் செய்தா மற்றவங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி ஒரு தலைவராக இருந்துட்டு இப்படி செய்தா என்னுடைய கிரேடு என்ன ஆகும், என்னுடைய தரம் குறைந்து போகுமோ, இப்படியெல்லாம் அவர் யோசித்ததே கிடையாது. அவர் வந்து அந்த தாய்மைக்குரிய பண்பை அப்படியே பிரதிபலிக்கிறார். அதனால அந்த திரு அவையிலேயே ஒரு செழுமை. அவர் அடிக்கடி சொல்லுவார், a society can be judged by the way it treats the children அப்படின்னு சொல்லுவார். எப்படி குழந்தைகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ, நடத்துகிறீங்களோ, அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், இது நல்ல சமூகமா கெட்ட சமூகமா, இது வளர்ச்சியடைந்த சமூகமா அன்பு நிறைந்த சமூகமா என்பதை ஜட்ஜ் பண்ண முடியும்னு அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது முற்றிலும் பொருந்தும். அப்போ இந்த சமூகத்தை நம்ம ரொம்ப வளர்ச்சியடைந்த ஒரு சமூகமாக, நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகமாக இதை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், நல்ல விழுமியங்கள் நிறைந்த சமூகமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், கட்டாயம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைகளை அன்பான அணுகுமுறையோடு நம்ம நடத்த படிக்கணும். இது வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். இதை நம்ம எல்லாருமே பின்பற்றினா இந்த நம்முடைய வீடும் நாடும் இந்த சமூகமும் செழுமையடையும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.